ஓகே சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க? ஹாய், சஞ்சய். நானும் ஊட்டி தான். என்ன ஏஜ் ஆகுது இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ 26 ஆகுது. 26. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து பெங்களூர் வந்தோம். ஓகே. வந்தோடனே எப்படி நம்மளே நம்ம மிரர்ல பாப்போம்ல, என்னடா நீ இப்படி ஆயிட்டியேன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு. புரியுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோவா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. ஏன்னா அதில் தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே. நான் ரன்னிங் பத்தி யோசிச்சு கூட பார்க்கல. பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே உங்களுக்கு தெரியும். ஓகே. பட் இப்போ ஜாபுக்கு இங்க திருப்பி வரும்போது தான் திருப்பி மீட் பண்ண ரேண்டமா பேசி ஆரம்பிச்சது தான். நம்ம இந்த ஜான்ல இருந்து ரன் ஸ்டார்ட் பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு மந்த், ஒரு வீக்குக்கு ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ், மந்த்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ற மாதிரி ஓடணும். இது வரைக்கும் கன்சிஸ்டன்டா ஒரு 80 to 100 எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணி கவர் பண்ணிட்டு தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். ரன்னிங் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சு செய்யறது பிடிக்காது. நமக்கு ஒரு அளவுக்கு தான் எஃபோர்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். எல்லாரும் அப்படிதான். ஈஸியா கிவ் அப் பண்ற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். பட் இவங்க சொல்ற மாதிரி அந்த ரன் நம்ம ஒன்னு எடுத்தா ஸ்டார்ட் பண்ணா முடிச்சிருவோம்ல, அந்த ஒரு இது வந்து எனக்கு ஒர்க்ல வந்து நல்ல இம்பாக்ட் வந்தது. சரிங்களா, ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது, ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ண முடியல. இதுவே பெரிய விஷயம் உண்மையாவே. நம்ம அரை குறையமா பண்ற வேலைய முழுசா முடிக்க வைக்கிறதுன்றது அந்த ரன்னிங் மூலியமா கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து அது நமக்கு தெளிவா தெரியுது. இவங்க ஸ்டடீஸ் வச்சு சொன்னாங்க. எனக்கு அது வேலையே அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வேலையை ஃபுல்லா கரெக்டா நீட்டா முடிக்கிறதுக்கு your day starts well அப்படின்ற மாதிரி ஒரு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரன் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அது வந்து அது சொல்லவே முடியாது. அது ஒரு இப்போ லாங் ரன் எல்லாம் பண்ணோம்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. Thing. So Jan we'll finish program slam and February we are getting married. Oh, It's 27. It's 23. We are 27. போய் சொல்லிட்டாப்ல தல. ப்ரோ என்ன மாதிரி பிசிக் வச்சிருக்காரு? எனக்கு ஊர் திருநெல்வேலி, என் பேர் பிரகாஷ். லாஸ்ட் 3.5 இயர்ஸ் அங்க பெங்களூர்ல இருக்கேன். சிங்கிளா இருக்கீங்களா கப்பலா இருக்கீங்களா? எனக்கு ரன்னிங் டீடைல் வேணாம், போதும் போதும் போதுன்ற அளவுக்கு கேட்டேன். ஏதாவது கமிட்மெண்ட் ஆகுற டீடைல் கூட. சரியா, ஓகே ஓகே. இது வரைக்கும் நான் ரன்னிங் பண்ணதே இல்லை. ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப கூச்சம்ன்றதுனால எதுவும் இருந்தது இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி டிமோட்டிவேட் நைட் ஷூட் பண்ணிட்டே இருந்தனால ரொம்ப ஒரு மாதிரி. அப்புறம் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் ஜிம்முக்கே போயிட்டு நார்மலா டயட்லாம் பெருசா மெயின்டைன் பண்றது இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸா வந்து டயட் மெயின்டைன் பண்ணி எவ்வளவு பிசிக் எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க ரன்னிங் உடனே நான் உங்களை என்னைக்காவது பார்க்கணும். நீங்க அகாடமி ஆரம்பிச்சது உங்க ஓஜி ஃபாலோவர். நான் உங்க எப்படி சொல்ற அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சரி என்னைக்கா ஒரு நாள் போய் பார்ப்போம். சரி, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி இருக்கும். எங்கேயாவது போகணும், எனக்கு சும்மா இருக்க பிடிக்காது. எங்கேயா கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி போலாம் ஒரு நாள் அப்படிலாம் யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்தா நீங்க இங்க வரீங்கன்றது தோணுச்சு. நாளைக்கு கூட சென்னை போறதா இருந்துச்சு. ஆனா இருந்துருவோம் எப்படியாவது. நைட்டு 12 மணிக்கு இதான் படுத்தேன். காலைல 4:30 அலாரம் வச்சு ஒரு ரேப்பிடோ போட்டு இங்க வந்துட்டேன். வந்துட்டு எப்படி சொல்றது, ஓடுவோனா என்னெல்லாம் நினைக்கவே இல்லை. சரி என்கிட்ட ஷூவே கிடையாது, என்கிட்ட இது வரைக்கும் ஷூ கிடையாது, ரன்னிங் ஷூ கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 19 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்னு காட்டுது. ஆனால் ஒரு 15 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன். மற்றபடி மித்தெல்லாம் ரன்னிங் தான், நடந்தான் போயிருப்பேன் நினைக்கிறேன். முடியல ஆக்சுவலா. பெரிய விஷயம் ப்ரோ. அதுலயே நானா 5 தான் அட்டன் பண்ணேன், அப்புறமாடி தான் இம்ப்ரூவ் பண்ணேன் நான். அப்புறம் இன்னைக்கு தோணுது, ஓகே வீக்லியாவது குறைஞ்ச ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிடுவோமே ஒரு தாட் இருக்கு மனசுல. அது மாதிரி நீங்க தான் எனக்கு எப்படி சொல்றது ரன்னிங்ல பண்ணணும்ன்ற மாதிரி இப்போ எனக்கு நல்ல ஐடியா இருக்கு. நன்றி, கண்டிப்பா போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். எல்லாரும் வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும். கட்டினா வெள்ளக்காரியா தான். சரி ஓகே. இவர் ரித்திக்கு நானே இன்ட்ரோ கொடுத்துறேன். இவர் வந்து சாய் பல்லவி இருக்காங்கல்ல, அவங்களோட ரிலேட்டிவ், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். ஊட்டி சாய் பல்லவிக்கு எது தெரியாது, நான் டேக் பண்ணுவேன் அவங்கள போட்டு. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் ஓட ஆரம்பிச்சது வந்து என்னோட கம்பெனி ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, அயன்மேன் சேலஞ்ச் கொடுத்தாங்க. ஓகே, அதனால தான் ஓடுறது, சைக்கிளிங், ஸ்விமிங் கூட கத்துக்கிட்டேன் லாஸ்ட் இயர் தான். ஓடுறது மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அதான் எதனால வந்தது, எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்றீங்க, அதுக்குள்ள சொல்ல மாட்டேன்றீங்களே. எனக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கு. பிளஸ் என்ன, அந்த எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பெங்களூர்ல ஐடில எல்லாம் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ண முடியலையேங்கிற அந்த தாட் அப்பப்போ இருந்துட்டே இருக்கும். என்ன எல்லா ஸ்போர்ட்டும், நான் ஃபுட்பால் எல்லாம் விளையாண்டு இருந்தேன்.
எல்லாம் அதெல்லாம் பண்ணும்போது அந்த தாட் அப்படியே இருந்துட்டே இருக்கும். பட் இந்த ரன்னிங் பண்ணும்போது அந்த தாட் ஒரு ஒரு பர்சன் கூட இல்லை. அது அப்படியே மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரன் பண்ற டைம் வந்து அது என்னோட டைம் மாதிரி அது அப்படியே ஃபீல் ஆகும். இப்படி பாக்குறதுக்கு எப்படி நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன், ஆனா உள்ள அப்படி கிடையாது. நிறைய கஷ்டம் இருக்கு. அந்த அது என்ன ஒண்ணுமே அச்சீவ் பண்ண முடியலையேன்னு ஒரு இது இந்த தாட் இருந்துட்டே இருக்கும். நான் 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 கூட அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த ஆவரேஜ்ங்கிற வேர்டே எனக்காக தான் உருவாக்கியிருக்காங்க சொன்னா அப்படின்னு எல்லாம் ஃபீல் ஆகும். ஏன்னா எந்த விஷயமே உருப்படியா ஃபுல்லா முடிக்கவே தெரியாது. எல்லாத்துலயுமே ஆவரேஜ் ஆவரேஜ் ஆவரேஜாவே இது பண்ணிட்டோம். சரி இந்த விஷயத்துலாம் ஏதாச்சும் பண்ணலாமேன்னு சொல்லி இறங்கியிருக்கேன். ஆனா உங்க கண்டிப்பா அதுலயும் ஆவரேஜா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப அயன்மேன்லாம் அவ்வளவு பேர் பண்றாங்க, அதுலயும் ஆவரேஜா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிருது. சத்துமே எனக்கு அப்பதான் எனக்கு இப்போ ஒரு பாயிண்ட்ல ஞாபகம் வந்துச்சு. சாதாரணமா எடுத்துக்காதீங்க, காசு அப்புறம் உங்க பாடி இதெல்லாம் கொடுத்தா மட்டும் போங்க, சும்மா போயிடாதீங்க நினைச்சேன். அந்த இடையே இந்த மாதிரி முடிவு பண்ணி இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு. சில பேரு நான் குண்டா இருக்கேன், ஓட மாட்டேன், வெயிட் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் ஓடுறேன், அது வெயிட் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் இது பண்றேன், நான் வெளியவே வரல, ஜிம்மு கூட போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் ரன்னிங்குள்ள வந்ததுக்கப்புறம், இந்த ஃபிட்னஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நீங்க எப்படி இருக்கீங்கங்கிறது முக்கியமே கிடையாது. உங்க பாடி என்ன பண்ண முடியும் அதான் பாருங்க. நிறைய பேர் குண்டா இருப்பாங்க, அவங்க சூப்பரா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க, குண்டா இருப்பாங்க, சூப்பரா சூப்பரா சைக்கிளிங் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா உங்க பாடி வந்து கேப்பபிள் ஆஃப் டூயிங் மோர் தென் எனிதிங். ஆமா, குண்டா இருக்கவங்க ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய, சில பேர் நிறைய இருக்கு. டான்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் அதான் டோன்ட் திங்க் அபௌட் ஹவ் யூ லுக், ஃபோக்கஸ் ஆன் ஹவ் யுவர் பாடி பெர்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மட்டும். இந்த இங்கிலீஷ் தான் வர முடியும். ஒரு 5 நிமிஷம் தமிழ்ல பேசுறாரு, டகன் இங்கிலீஷ் சொல்றேன், எனக்கு அது பண்றேன். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ணன் ஒரு மோட்டிவேஷன் வச்சு சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. கண்டிப்பா எல்லாரும் நல்லா ரன் பண்ணுங்க. உண்மையாவே ஆத்மார்த்தமா இன்னைக்கு நீங்க பேசுறீங்க எல்லாரையும் விட. ரொம்ப நன்றி. பாக்குறதுக்கு தான் சிரிக்கிறாப்ல, மனசுக்குள்ள அவ்வளவு வேதனைகள் இருக்கு ஊட்டிக்காரரு. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபைனலாக எல்லாரோடையும் பேசிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இருந்திருந்தோம். ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் நிறையா வந்திருந்தாங்க. ரன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ 21 வரையும் கம்ப்ளீட் பண்ணவங்க நிறைய பேர் இருந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு விதான் சௌதா அந்த வாசலில் நின்று எல்லாரும் பைக்கில் ஏறி கோனார் கண்டேர்வா ஸ்டேடியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து ஸ்டேடியம் இந்த சிந்தட்டிக் ட்ராக் தனியாக பே பண்ணி யூஸ் பண்ணுறது போல். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா ரன்னர்ஸும் கடைசியாக எண்டிங்கில் வந்து டீ சாப்பிட்றது இது எல்லாமே இங்கே தான் ஜாயின் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் வந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு காஃபி ஒரு வடையை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பெங்களூரை பொறுத்தவரையும் கபன் பார்க்கு, லால்பாகு, கண்டேர்வா ஸ்டேடியம், கிட்டூர் ராணி ஸ்டேடியம், இந்த 4 இடமும் மேஜராக ரன்னர்ஸ் ஓடுறது. அப்புறம் ஒரு லேக் சொல்கிறாங்க, அகாரா லேக் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் இன்னும் போய் பார்க்கல, நெக்ஸ்ட் டைம் போனேன்னா போய் பார்க்குறேன். எல்லோரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு நல்லா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் சுபாஷ் அப்படின்ற ஒரு நம்ம ஃபாலோவர் வீட்டுக்கு வந்துட்டே போகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணியிருந்தார். ஸோ அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது ஒரு ஜாக்கெட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இது நல்லா இருந்தது, அவர் சேல் பண்ணுறாராம். ஸோ இது ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப கம்பல் பண்ணி. ஸோ அதை அன்பளிப்பாக வாங்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் கடலைக்கறியும் ஃபுட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஸ்டாப் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போ தான் பெங்களூரில் கபன் பார்க்குறது இனிதே நிறைவு பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மதுரை வீரன் நானே, என்ன உசுப்பி விட்ட மீனே, இனி விசில பிறக்கும் தானே. டே கோட்டச்சாமி கதவு தரடா, தூங்குறேன் நினைக்கிறேன்.